Operation Overdrive. Power Rangers. Operation Overdrive. ரெண்டுக்காடு பாரத்தை தொட்டது போல் ஹீரோக்காடு நடந்தான சூரியனின் 5 நாள் மாயப்பைகள் யாவும் அங்கே பயந்தோடிடும். 5 ரேஞ்சர்ஸ் கூட்டம் 5 வைரம் தேடிடும். தேடணும் சில உயிரை காக்கணும். இந்த பூதகத்தில் இன்னும் பல ஈரங்கள் பார்க்கணும். தீமையை எதிர்க்க நல்ல ஹீரோக்கள் உண்டு. பவர் ரேஞ்சர்ஸ் ஓவர்டிரைவ் தான் மக்களின் உண்டு. பவர் ரேஞ்சர்ஸ் ஆபரேஷன் ஓவர்டிரைவ். பவர் ரேஞ்சர்ஸ் ஆபரேஷன் ஓவர்டிரைவ். நான் கோலாலம்பூருக்கு ஒரு பிரைவேட் ஜெட்ல போனேன். சாஞ்சி உட்கார சீட்டு, ருசியான சாப்பாட்டோட ஏர் ஹோஸ்டர்ஸும் கூட இருந்தா. ஆனா திரும்ப வர்றப்ப கதையே வேற. ஏர் பேரன்ல உங்களை வரவேற்கிற மை யங் ஃப்ரெண்ட். கொஞ்சம் கெட்ட செய்தி இருக்குன்னு வருத்தப்படுறேன். இந்த ஃப்ளைட்ல சினிமா போட போறதில்ல. உன்னோட விலை மதிப்பில்லாத பழங்கால பொக்கிஷம் என்கிட்ட இருக்கு. அதோட பிளேனோட எரிவாயு காலி ஆயிடுச்சு. அதை விட கெட்ட செய்தி ஒண்ணு இருக்கு. பிளேனோட பைலட், அதாவது நான் கிளம்புறேன். என்ன வரட்டுமா? பேராஷூட் இல்லையா? எக்கானமி கிளாஸ்ல இனிமே டிராவல் பண்ணக்கூடாது. இது என்னோடது நினைக்கிறேன். ரொம்ப காலத்துக்கு இருக்காது. அதை திரும்ப எடுத்துப்பேன். தரையில இதோ கிளம்பிட்டேன். இது நல்லதில்ல. பரோனின் துரோகம், ஒரு துரோக திருவிளையாடல் வரலாறுல இடம்பெற வேண்டிய கதை. ஜூஸ் சாப்பிடுறீங்களா? ஊஞ்சலோட உயரத்தை திரும்ப குறைச்சிட்டா இல்லையா? ஆமா, உங்க நல்லதுக்காகத்தான் சார். இந்த மாசத்துல நீங்க விழுறது இது 3வது தடவை. சாகச கதைகள் படிக்கிறது உங்களுக்கு ஒரு ஆபத்தான விளையாட்டா இருக்கு. சக்கரை போட்டு தரவா? ஆமா. ஸ்பென்சர் அப்பா கிட்ட இருந்து ஏதாவது தகவல் இருக்கா? என்ன ஏன் அவரோட புதைப்பொருள் ஆராய்ச்சி சாகச பயணங்கள்ல சேர்த்துக்கிறதே இல்ல? ஊஞ்சலாடுறதை நீங்க நல்லா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அது நடக்கலாம். கேலி பண்ணாத. அந்த சாகசத்துல இணைய எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல. இப்ப கூட தெய்வங்களின் கிரீடமான கொரோனா அரோராவை தேட அவர் கூட போக்கு என்ன வேணாலும் செய்வேன். ஓ ஆமா, கரோனா அரோரா. உங்க அப்பா 10 வருஷ காலமா கிட்டத்தட்ட 7 தலைமுறை சொத்தையும் செலவழிச்சு இல்லாத ஒன்ன தேடிக்கிட்டு இருக்காரு. www.tamil.com. நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதை வச்சு உலகத்துல செல்வத்தையும் சந்தோஷத்தையும் வர வச்சிருவேன். கரோனா அரோரா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஒரு வழியா நான் விடுதலை ஆயிட்டேன். நீ கொரோனா அரோராவை கண்டுபிடிச்சிருக்க. அதோட நீ மகா தீய சக்தியை எழுப்பி இருக்க. கவனமா கேளு. நீ செய்ய வேண்டியது இதுதான். இனி காலம் ரொம்ப இல்லை.
ஓகே கட். ஆர்டிஸ்ட் வாங்க. ஃபீல்ட் கிளியர் பண்ணுங்க. ஆக்ஷன். கட். நானே முத்தம் கொடுத்துருப்பேன். அதை நான் நல்லாவே செய்வேன். அவனுக்கு ஓடக்கூட தெரியாது. நான் உன்னோட ரசிகன் டாக்ஸ். நான் ஆண்ட்ரூ ஹாட்ஃபோர்ட். இதோடு ரோனி கிராண்ட் சாம்பியன்ஷிப்பையும் தொடர்ந்து 7வது ரேஸையும் ஜெயிக்கிறார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரோனி. நீ ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியும். அது வழக்கம் தானே. நான் ஆண்ட்ரூ ஹாட்ஃபோர்ட். என்னது? திருடப்பட்ட கொரிந்தியன் வைரங்களை மியூசியம்காக நான் மீட்டு கொடுத்தேன்ல நினைச்சேன். நல்ல வேலை செஞ்சவள். என்னோட லாக்கரை உன்னை எதுக்காக திறக்க வச்சேன் தெரியுமா? உன் திறமைய சோதிக்கத்தான். அதுல பிரமாதமா தேறிட்ட. ப்ரொஃபசர், இன்னொரு முறை என்னோட ரோபோட்டை சீன் நினைக்காதீங்க ப்ளீஸ். வேண்டாம். ஹலோ ரோஸ். நீ எழுதின அட்வான்ஸ் நியூக்ளியஸ் ரோபோட்டிக் சயின்ஸ் கொட்டரைய படிச்சேன். புல்லரிக்க வச்சுட்டேன். நாம ஏன் இங்க இருக்கோம்னு யாருக்காவது தெரியுமா? இல்ல, எனக்கு ஒரு இன்விடேஷன் கிடைச்சது, அதான் வந்தேன். இந்த ஹார்ட்ஃபோர்ட் ஆள் உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான கோடீஸ்வரரா இருக்கணும். பிரேசில்ல அவருடைய லாக்கரையே உடைச்சிட்டு போக வச்சிட்டாரு. ஹே காய்ஸ், இங்க என்ன நடக்குது? நீயும் வந்து சேர்ந்துக்கோ. உன்ன மாதிரியே எங்களுக்கும் அந்த ஹார்ட்ஃபோர்ட் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்தது. மெசேஜா? என்ன மெசேஜ்? எல்லாரையும் வரவேற்கிறேன். இங்க என்ன நடக்குது டாட்? நான் ஒரு முக்கியமான மீட்டிங்க கூட்ட போறேன். நாம அப்புறமா பேசலாமே. ஆனா டாட், இவங்க எல்லாரும் இங்க என்ன? நான் தான் ஆண்ட்ரூ ஹாட்ஃபோர்ட். நீங்க எல்லாரும் இங்க வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைம் ஜூஸ் சாப்பிட்டு ஆரம்பிக்கலாமா ஸ்பென்சர்? ஓ தேங்க்யூ சார். ஆனா எனக்கு வேண்டாம். நான் அவங்களுக்கு தான் கொடுக்க சொன்னேன். ஆஹா. என்கிட்ட கேட்கறதுக்கு உங்ககிட்ட நிறைய கேள்விகள் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்கெல்லாம் கண்டிப்பா நான் பதில் தரேன். ஆனா முதல்ல எனக்கு உங்க உதவி தேவை. உங்களுடைய திறமை, உங்களுடைய உடல் திறன், இதெல்லாம் இல்லாம இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை அழிவிலிருந்து காப்பாற்ற முடியாது. தாக்குங்க. இது 3 நாளைக்கு முன்னாடி நடந்தது. தீய சக்தி பூமியில வந்து இறங்கி இருக்கு. இதையெல்லாம் நீங்க ஏதோ ஒரு கிரீடத்தை கண்டுபிடிச்சதுனால தானா? அது வெறும் கிரீடம் மட்டும் இல்ல, அது கரோனா அரோரா. அதுக்கு இந்த பூமி மேல மட்டும் இல்ல, இந்த பிரபஞ்சம் முழுக்க ஆதிக்கம் இருக்கு. பல கோடி வருஷங்களுக்கு முன்னால பிரபஞ்சத்தோட மறுபக்கத்துல இருக்கிற கேலக்சில 2 சகோதரர்கள் இருந்தாங்க. மோல்டரும் ஃப்ளோரியஸும் தானே? அவங்க தானே கிரீடத்தை திருட பார்த்தாங்க. கிரீடத்துக்கு சக்தி அதிகமா இருந்ததுனால அது அவங்க மேல சாபம் விட்டு அவங்கள உருமாற வச்சு தூரத்துல இருக்கிற வேற கிரகங்களுக்கு அனுப்பி அவங்களோட சொந்த சக்திக்கே கைதிகளாக்கிடுச்சு. என்ன? நான் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில புராணங்களை பத்தி படிச்சிருக்கேன். இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை. இன்னும் இருக்கு. அந்த சக்தியை யாரும் எடுத்துடக்கூடாதுன்னு
அதோட கார்டியன் கிரீடத்தோட 5 கற்களையும் தூரத்துல இருக்கிற யாரும் ஆக்கிரமிக்காத கிரகத்துல தனித்தனியா தூக்கி போட்டுட்டான். அந்த கிரகம்தான் கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த நம்ம பூமி. இது சூப்பரா இருக்கு. இத வச்சு சூப்பரா ஒரு படம் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தனுக்கு ஸ்பீல்பர்கோட தங்கையோட தூரத்து சொந்தமான டிரைவரோட அத்தைய தெரியும். உங்களை விட நான் நல்லா நடிப்பேன்னு நினைக்கிறேன். ஸ்பென்சர், ஸ்பென்சர், வரேன் சார். எனக்கே தெரியாம நான் மால்டரையும் ஃப்ளோரியஸையும் விடுவிச்சிட்டேன். நான் செஞ்ச இந்த காரியத்தினால இப்ப அவங்களும் இன்னும் எத்தனை வெறி பிடிச்ச மான்ஸ்டர்களும் கிரீடத்தை தேடி வரப்போறாங்கன்னு தெரியல. ஓ, லேட் ஆயிட்டு இருக்கு. வண்டியை ரெடி பண்ற வேலை வேற காத்துட்டு இருக்கு. நான் போயாகணும். கொஞ்சம் இரு. நான் சொல்றது எல்லாமே உண்மை. உங்க உதவி எனக்கு தேவை. இது தவறான கைக்கு போய் சேராம நாம இத பாதுகாத்தாகணும். நீங்க படக்காரரு, படை ஏற்பாடு செய்யுங்க. எந்த படையாலும் அவங்கள நிறுத்த முடியாது, ஆனா உங்களால முடியும். அதுக்கு தேவையான உடல் திறனும் மனோதிடமும் உங்ககிட்ட இருக்கு. இந்த தீய சக்தியை எதிர்க்க தேவையான தொழில்நுட்பமும் பணமும் என்கிட்ட இருக்கு. என்னால உங்களை பவர் ரேஞ்சர்ஸ் ஆக்க முடியும். பவர் ரேஞ்சர்ஸ்? சூப்பர். ஒரு டீம்ல வேலை செய்யறதுங்கிறது எனக்கு ஒத்துக்காது. தப்பா எடுத்துக்காதீங்க गाइस. உங்க முயற்சிக்கும் உங்களுக்கும் குட் லக். பை. ஓகே, தேங்க்ஸ். ஸ்பென்சர், ஏதாவது செய். வெளியே போக வழிகாட்டவா? அவங்கள தடுத்து நிறுத்து. அவங்க விரும்பாத வேலையை உங்களால கூட செய்ய வைக்க முடியாது சார். அவர் உண்மையைத்தான் சொன்னாரு. உங்க கிரகத்தோட விதியும் பிரபஞ்சத்தோட விதியும் உங்க கையில தான் இருக்கு. அதை கண்டுபிடிக்க என்கிட்ட தெம்பு இல்லை. உங்க உதவி இல்லைன்னா எல்லாமே முடிஞ்சு போயிடும். இது இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. கம்பெனியா? நீ புது ஃப்ரெண்டா? ஜாலியா இருந்துச்சு. இதோ பாத்திரம் பிரமாதம். கிட்ட வாங்க என் லிசார்ட்ஸ். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. போய் என்னோட கிரீடத்தை திரும்ப கொண்டு வாங்க. டீம், என் கோரிக்கையை ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். யூனிஃபார்ம்ல அட்டகாசமா இருக்கீங்க. நாம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல உங்க உடல் திறனும் அறிவு ஆற்றலும் ஹாட்ஃபோர்ட் இண்டஸ்ட்ரீஸ் டிசைன் செஞ்ச டிஎன்ஏ ரீசீக்வன்சரால ஏத்தப்பட்டிருக்கு. உங்க உடம்பு மாறி செயல்பட ஆரம்பிச்சதும் உங்களால செய்ய முடியாதுன்னு நீங்க நினைக்கிற எந்த செயலையும் உங்களால செய்ய முடியும். நாங்க ஏதாவது வினோதமான பூச்சியை மாற போறோமே என்ன? இல்ல 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 இல்ல, இதால உங்களுக்கு எதுவும் ஆகாது. ஆனா இப்ப முன்ன விட நீங்க பலசாலியாவும் அறிவாளியாவும் ஆயிருக்கீங்க. உங்களை புது தளத்துக்கு வரவேற்கிறேன். ஆனா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. நானே செய்ய தேங்கிற ஒரு விஷயத்தை உங்களை செய்ய வைக்க மாட்டேன். ஆனா உங்க ஜீன்ஸை நீங்க மாத்தி அமைக்கலையே. நானும் உங்களை ஒருத்தர் ஆக போறேன். இந்த டீமோட 5வது நபரா, ரெட் பவர் ரேஞ்சரா. ஸ்பென்சர் சார். டாட், மேக், நீ முதல்ல வீட்டுக்கு போ. வீட்ல தான் இருக்கேன். டெக்னிக்கலா சொல்லணும்னா 11 அடி கீழே இருக்கேன். ஆமா, இது என்ன இடம்? இத பத்தி நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். என்னமோ நடக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. நீங்க கடைசியா போயிட்டு வந்த ட்ரிப்ல இருந்து 24 மணி நேரமா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களை பார்க்கவே முடியறதில்ல. சரி சரி சரி, நீங்க ஏதோ சொதப்பிருக்கீங்கப்பா. குழப்பத்தை உருவாக்கிருக்கீங்க. இப்ப அதை சரி செய்ய பாக்குறீங்க. எனக்கு புரியுது. நானும் உதவ ஆசைப்படுறேன். நான் ஒரு பவர் ரேஞ்சராக விரும்புறேன். மாற்று அமைப்பை உணர்றீங்களா? உடம்பு அரிப்படுக்கிறத தவிர வேற எதுவும் எனக்கு தெரியல. ஒருவேளை பூச்சியோட டிஎன்ஏவை எனக்கு போட்டுட்டாரோ என்னவோ. நீ ஓவரா சினிமா பாக்குறியோ என்னவோ. நில்லுங்க. உங்களுக்கு அது கேக்குதா? ரொம்ப சத்தமா இருக்கு. அதோட என் பார்வை தொலைநோக்கு போக்காயிடுச்சு. அங்கிருந்தா வருது. தொலைநோக்கு போக்கா அப்படின்னு வார்த்தையே இல்லையே. இருக்கலாம், ஆனா அப்படித்தான் இருக்கு. அந்த புதருக்குள்ள ஏதோ அசைறது என் கண்ணுக்கு தெரியுது.
உங்களை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா இங்கேயே உட்காந்து பள்ளிகளுக்கு நான் இரையாக விரும்பல. ராணி, நீ அதை எப்படி செஞ்ச? சும்மா மின்னல் மாதிரி இருந்த. எனக்கு தெரியல. ஆனா என்னோட ஜீன்கள் இப்பதான் ரீசீக்வென்ஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பாத்து டாக்ஸ். சூப்பர். என் கால்கள் ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கு. இது ஜாலியா தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன பவர் இருக்கு? எனக்கு என்ன பவர் இருக்கு? கூல். நான் கண்ணுக்கு தெரியாம இருக்கேன். டாட், உங்களுக்கு புரியல. என்னால உங்களுக்கு உதவ முடியும்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். இது நடக்க போறதில்ல மேக். சார், ஸ்பென்சர், நாங்க பேசிக்கிட்டு. சார். ஸ்பென்சர். சார், ராட்சச பள்ளிகள் உங்க விருந்தாளிகளை தாக்கிக்கிட்டு இருக்கு சார். லாவா லிசார்ட்ஸ். ஸ்பென்சர், டீமை கூட்டிட்டு வாங்க. நான் கிரீடத்தை எடுத்துட்டு வரேன். மேக், நீ போய் பத்திரமான இடத்துல இரு. மோல்டோர் உயிரோட இருக்கா, அதோட கிரீடத்தை தேடிக்கிட்டு இருக்கா. ஆமா, இது அவன் என்கிட்ட சொல்லல. அவ்வளவு சகோதர பாசம். வீரர்களே, போங்க. உங்க அப்பா உன்னை வீட்டுக்குள்ள பத்திரமா இருக்க சொன்னார். பத்திரமா இருந்து அழுத்து போச்சு. நான் உதவ போறேன். அந்த மாதிரி எதுவும் செய்யாதீங்க ரேஞ்சர்ஸ். நாம உடனே கிளம்பி ஆகணும். நீங்க 3 பேரும் தனித்தனியா போகணும். உங்க வாகனங்கள் கேரேஜில் இருக்கும். ரோஸ், நீ என்னோட வா. நான் கராஜ்க்கு போறேன். நீயும் என் கூட வர்ற. நீங்க பிரமாதமா வேலை செஞ்சீங்க. உங்களை சும்மா வெளுத்து வாங்கிட்டீங்க. யாரு வெளுத்து வாங்கினதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் தேங்க்ஸ். மிஸ்டர் ஹாட்ஃபோர்ட், நீங்க சொன்னதை சந்தேகப்பட்டதுக்கு சாரி. ஓ, பரவாயில்ல ரோஸ். அவசியம் இருக்கு சார். நாம பிரச்சனையில் இருக்கோம். அந்த லிசார்ட்ஸ் பின்னாடி இருக்காங்க. ஆமா, இவங்கலாம் யாரு? கண்டிப்பா நம்மள வரவேற்க வந்தவங்க இல்ல. உங்க திறமையை காட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதுதான் உங்களோட ஓவர் டிரைவ் டிராக்கர்ஸ். இதுதான் உங்களை பவர் ரேஞ்சர்ஸா மார்க் பண்ணும். இது ஓவர் டிரைவ் ஆக்சிலரேட். இது அதை செயல்படுத்துற கோட். தூள் கலப்புங்க. டாட், நானும் உதவணும். இல்ல மேக், இது உங்களை பத்தி எனக்கு தெரியல. நம்ம ஹாட்ஃபோர்டுக்கு காத்துட்டு இருக்க முடியாது. ரேஞ்சர்களா மாறணும். வாங்க போலாம். மேக், நான் என் டீமோட ஜாயின் பண்ணணும். நீ எதுவும் பேசாத. சொல்றது புரியுதா? அவரை நான் பாத்துக்கிறேன் சார். அச்சச்சோ. வேண்டாம். www.tuneworldtamil.com. Overdrive! Accelerate! Ha! Here! Ha! Oh! Yeah! அது மேக். Try plan! Here! Ha! Drive Slammer. இது ஸ்லாமர் நேரம். Drive Vortex. Drive close.
பாருங்க. Drive Geyser! இது ரெட் லைன் டைம். கிரீடத்தை என்கிட்ட கொடு. டாட், மிஸ்டர் ஹார்ட்ஃபோர்ட், தள்ளி போங்க. ஒரு வழியா கிரீடம் என்னோடதாயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க சார், அவங்க என்ன மீறி போயிட்டாங்க. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா என்னையும் கிரீடத்தையும் பின்தொடர்ந்து வாங்க ரேஞ்சர்ஸ், இல்லனா நோ! கீழே இருக்கிற நகரத்தை காப்பாத்துங்க. ஹீரோக்களா இருக்க விரும்புறீங்களா? அப்படியே இருக்கட்டும். டாட், நாங்க என்ன செய்யணும்?